ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள், அதாவது மாசி மாதம் பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மாசி மாதம் முழுவதுமே மகரம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க. மகரம் ராசி நேயர்கள் பொதுவாகவே எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுத்து செல்லக்கூடிய குணம் படைத்த ஒரு நேயர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து பயனடைங்க. பொதுவாகவே மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு குணம் கொண்ட நேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட குணம் கொண்ட நேயர்களுக்கு இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி அஷ்டம அதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுடைய குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கின்ற இந்த காரணத்தினால் குடும்ப சுமை கண்டிப்பா அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக கவனம் கண்டிப்பா அவசியம். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய இதயத்தை வாட வைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் மகர ராசினியர்களுக்கு புதிய முயற்சிகளில் மற்றவர்களை நம்பி நீங்க செயல்பட முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். பொறுப்புகளை சொல்வதால் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசி மாதம் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி சில திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. துரிதமாக முடிவடைய வேண்டிய காரியங்கள் கூட இழுப்பறியான நிலை உருவாகி முடியலாம். இந்த காலகட்டத்தில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோகா பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் மகர ராசி நேயர்கள் இந்த மாதிரி சனிக்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதாக இருக்கலாம். அதே போல இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்ப ராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கை இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம அதிபதி சூரியன் தனாதிபதி சனியோடு சேரும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு மகர ராசி நேயர்கள் செயல்படுவது அவசியம். பொருள் விரயங்களும் புதிய முயற்சிகளில் போராட்டங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விரயங்கள் நிறையவே ஏற்படுவதற்கான வாய்ப்பு மகர ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. இதனால இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்க சூதானமா இருப்பது நல்லதுங்க. விடாப்பிடியாக செயல்பட்ட சில வேலைகளை நீங்க முடித்தாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுனால எந்த விஷயத்தையும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செய்வது மகர ராசி நேயர்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்ற கவலை கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு பல பணிகள் பாதையில நிற்கக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகலாம். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்கும். இதனால மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் பிரச்சனைகளில் இருந்து தள்ளி இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அப்படியே பிரச்சனை உங்க குடும்பத்தில் ஏற்பட்டாலும் இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம், இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் மட்டுமே நீங்க இந்த காலகட்டத்தில் யோசனைகளை செய்யலாம். அதே போல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்க வார்த்தைகளை விடாமல் அனுசரித்து போறது ஒரு வகையில கொஞ்சம் நல்லதாக உங்களுக்கு இருக்கலாம். எவ்வளவுதான் நீங்க விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டாலும் விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மிதுன ராசியில சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இவர் வக்கர நிவர்த்தியாவது ஒரு வகையில மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். தாய் வழி ஆதரவு இந்த நேரத்தில் நீங்க நினைத்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எதையுமே திட்டமிட்டு செய்வது நீங்க வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கலாம். மகர ராசி நேயர்கள் இந்த மாசி மாதம் முழுவதுமே நீங்க எந்த விஷயத்த செய்யணும்னு நினைத்தாலும் சரி, அதே போல மற்றவர்களுடைய விஷயத்தில் ஈடுபட்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்க யோசித்து செய்யறதுனால கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கலாம். இதனால உங்களுக்கு தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரம் ரீதியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம்.
எதிர்காலத்தை பற்றிய பயம் இதனால உங்களுக்கு அகலக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இயற்கையிலே பார்த்தீங்கன்னா எல்லா வழிகளிலும் மகர ராசினியர்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாளும் சரி, மாசி மாதம் முழுவதும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பா இருக்கோ அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா 7.5 சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பங்களும் உடல் சோர்வும் உங்களுக்கு ஏற்படலாம். 7.5 சனி இருந்தாலே இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் நீங்களே நினைக்காமல் இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு தோன்றலாம். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான சிறு தொந்தரவு கூட ஏற்பட்டு நீங்கலாம். மனக்கவலை ஏற்பட்டாலே உங்களுக்கு சாதாரணமாக உடல் சோர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மனதளவில் எந்த ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் பார்த்து கொள்வது மகர ராசி நேயர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இதனால உங்களுக்கு உருவாகும். நீங்க மனதளவில் தெளிவாக இல்லாமல் இருந்தாலும் சரி, மனதிடமாக இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தள்ளிப்படக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு புதன் செல்கிறார். புதன் பாத்தீங்கன்னா மீன ராசியிலே நீச்சம் பெறுகிறார். இதனால உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது மகர ராசினியர்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் 9க்கும் அதிபதியாக விளங்குவதால் ஒரு சில சமயங்களில் மன குழப்பங்கள் மகர ராசினியர்களுக்கு இதனால ஏற்படலாம். நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் நன்மைகளை மட்டுமே சந்திக்க வேண்டுமானால் புதனுக்குரிய வழிபாடுகள் உங்களுக்கு கண்டிப்பா அவசியம். அதாவது இந்த காலகட்டம் மகர ராசினியர்களுக்கு நன்மையும் இருக்கும், அதே போல தீமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யலாம். அதாவது புதனுக்குரிய வழிபாடு என்ன செய்யணுமோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா இந்த நேரத்தில் செய்யலாங்க. அதே போல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் போது உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய நாளில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெருமாளை இந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம். கொடுக்கல் வாங்கல்களில் உங்களுக்கு கவனம் கண்டிப்பா அவசியம். வெளிநாடு முயற்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தாமதம் ஆகலாம். பொது வாழ்வில் உள்ள மகர ராசி நேயர்களுக்கு தீட்டிய திட்டங்கள் இந்த நேரத்தில் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் உங்களுக்கு புரளலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதே போல மாணவ மணிகளுக்கு பார்க்கும் பொழுது மந்த நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா மாறலாம். சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் மாணவர்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது. மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும் பொழுது குடும்பத்தினரின் அனுசரிப்பு உங்களுக்கு கண்டிப்பா குறையலாம். இதனால பெண்மணிகள் கொஞ்சம் கவலைப்படாமல் இருப்பது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதுங்க. இதனால பெண்மணிகள் இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இதனால பெண்மணிகள் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம். மகர ராசியில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. அதே போல இந்த மாசி மாதத்தில் எந்த தெய்வ வழிபாட்டை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க. மகர ராசி நேயர்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி குல தெய்வத்தை நீங்க வழிபடுறதுனால கண்டிப்பா குல தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கலாம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதுங்க. மகர ராசி நேயர்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல 22 மற்றும் 28. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா மகரம் ராசி நேயர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மகர ராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.